வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓட்டு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, இந்த ரெண்டையும் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். வெண்ணெய் ஒரு 80 கிராம், சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு 2 பெரிய பூண்டு ஃபுல்லா, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாவையும் பூண்டு ஃபர்ஸ்ட் பூண்டு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகால போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகா. இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டுத்தையும் காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு மூணுத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியை தான் நம்ம வந்து மாவுல ஊற்றி பிசையணும். சோம்பு 1.5 ஸ்பூன், இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மாவுல தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இந்த வெண்ணெய் 80 கிராம் வெண்ணெயும் மாவுல போட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி ஊத்தாம. ஃபர்ஸ்ட் வெண்ணெயை போட்டு மாவு பிசைஞ்சு அதை பிடிச்சி பார்க்கும் போது நமக்கு வந்து கொழுக்கட்டை மாதிரி நிக்கணும் கையில. இந்த பதத்துல தான் நம்ம பிசையணும். இந்த மாதிரி தான் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி, இந்த வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. இப்போ எண்ணெய் சூடானது, அந்த 2 கண்ணு உள்ள அந்த அச்சை போட்டு எண்ணெயில பொழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். ஓட்டு பக்கோடா செய்வது மிகவும் சுலபம். எண்ணெயில இப்படி டைரக்டா எண்ணெயிலே புழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை உடைச்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு எண்ணெயிலேருந்து கிறிஸ்பி ஓட்டு பக்கோடா ரெடி.